புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றினார். அப்புறம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அப்புறம் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. நடிகர் கமலஹாசன் மக்களவை உறுப்பினராக ஆயிட்டாரு. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அவர்தாங்க ஃபீல்ட் அவுட்டு. கரண்ட் எம்பி அவரு. பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஓட்டளிக்க மாட்டார்கள். ஆனா கிருஷ்ணசாமி 2025 இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாரு. பதவி எல்லாம் வந்து தன்னுடைய சுயமரியாதை அடமானம் வச்சா எல்லா இடத்துலையும் பதவி கிடைச்சிடும். அவர் ஜோசப் விஜயா ஆட்சி பண்ணக்கூடாது. இந்த தமிழக மக்களுக்கு எல்லாம் இருந்து ஒரு பொதுவான விஜயா மாறணும். ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து எல்லாம் கணக்கிட முடியாத விஜய்க்கு இறங்கி அரசியல் களத்தில் ஏழை மக்களுடைய ஒவ்வொரு தெருவா போய் குடிசையில் என்ன பிரச்சனை இருக்குது, தொழில்துறை என்ன பிரச்சனை இருக்குது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் மற்றும் விஸ்வபிரம ஜெகத்குரு பாபுஜி சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். ஒரு சுவாமிஜியாகவே இருந்தாலும் அரசியல் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது? 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல் பரபரப்பு இருக்கும். ஏன்னா எப்படி 1957க்கு பிறகு திராவிட கட்சிகளோட ஆதிக்கம், பேரறிஞர் அண்ணாவுடைய ஆதிக்கம் வந்தபொழுது காங்கிரஸுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஒரு முதல் போட்டி வந்தது. அது இருமுனை போட்டியாக இருந்தது. பிறகு மும்முனை போட்டியாக மாறிச்சு. 1977 புரட்சித் தலைவருடைய ஆட்சி அமையறட்டார்ந்து 72, 77, 84 2 முனை 3 முனை போட்டிகளாக இருந்தது. அந்த நேர காலகட்டங்களில் இந்த விறுவிறுப்பு வேறு. மக்கள் வந்து தனக்கு ஒரு ஒளி பிறக்காதா என்று வாழ்க்கையில் எல்லா மக்களும் இருண்டு கிடந்த மக்கள்லாம் மொழியால் ஒளி பிறக்காதா, தொழில் பிறக்காதா, செல்வாக்கு பிறக்காதான்னு தமிழக மக்கள் ஏங்கிய நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றினார். அப்புறம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அப்புறம் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. பிறகு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தார். ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி செஞ்சார். இப்பொழுது தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறார். இவர்கள் ஆட்சிகள் எல்லாம் வந்து திரும்ப மீண்டும் அவர்கள் வெற்றி பெறுவது எப்படின்னா, அவர்கள் 5 ஆண்டுகள் செய்த திட்டங்களினால் வெற்றி பெற்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது 2026 தேர்தலானது திராவிட முன்னேற்றக் கழக கட்சி, அதாவது தற்போதைய தமிழக அரசு